யாத்திராகமம் அதிகாரம் 7. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. கடினப்பட்ட பார்வோனின் இருதயம். 2. தேவன் அனுப்பினார் என்பதற்கான அடையாளம். 3. வாதைகள் ஒரு பகுப்பாய்வு. 4. முதல் வாதை எகிப்தின் நதிக் கடவுள்கள் மீதான கர்த்தரின் ஆதிக்கம். 1. கடினப்பட்ட பார்வோனின் இருதயம். 1 முதல் 5 வரையிலான வசனங்கள் மோசே பார்வோனுக்கு தேவனாக்கப்படுகிறதையும் இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படியாகவும் வரவிருக்கும் நிகழ்வுகளின் முன்னுரையாகும். பார்வோனின் இருதயம் ஏன் கடினப்பட்டது? ஆராய்வோமானால், முதலாவது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் என ரோமர் 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் எழுதியிருக்கிறபடி பார்வோன் கடினப்பாடுகளின் நடுவில் செல்ல கர்த்தர் திட்டம் கொண்டார். இது அவரின் தீர்மானம். எனவே பார்வோனின் இருதயம் கடினப்பட்டது. 2வது, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படி உன்னை நிலைநிறுத்தினேன் என பார்வோனிடம் கூறுவதாக ரோமர் 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறபடி கர்த்தரை அறியேன் என்ற பார்வோனிடம் தான் யார், தனது வல்லமை என்ன என்பதை விளங்க பண்ணும்படியும் எகிப்தியர் இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர் என அறியும்படியாகவும் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். 3வதாக, ரோமர் 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறபடி கர்த்தருடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. இஸ்ரவேல் எனும் விசுவாச கூட்டத்தாரின் கர்த்தரே கர்த்தர் என்பது விளங்கும்படி பார்வோன் இருதயம் கடினப்பட்டது. 2. தேவன் அனுப்பினார் என்பதற்கான அடையாளம். இது ஒரு அற்புதம் எனவும் கருதப்படுகிறது. பார்வோனோடே பேசும்போது மோசே 80 வயதும் ஆரோன் 83 வயதும் உடையவர்களாயிருந்தனர். மோசேயின் கரத்தில் இருந்த தேவனுடைய கோல் மோசேயை பார்வோனுக்கு தேவனாக்கும்படி கிரியை செய்ய ஆரம்பித்தலின் முதல் அடையாளமே கோல் சர்ப்பமாதல். மோசேயின் கரத்தில் இருந்த தேவனுடைய கோல் சர்ப்பமாய் மாறிய பார்வோனுடைய மந்திரவாதிகளின் கோல்களை விழுங்கிற்று. இது கர்த்தர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் என்பதன் அடையாளமாகும். 3. வாதைகள் ஒரு பகுப்பாய்வு. 10வது வாதையை விடுத்து முதல் 9 வாதைகளும் 3 வாதைகளாக தொகுக்கப்படுமாயின் முதல் 2 வாதைகளுக்கு பின் வரும் 3வது வாதை எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் எகிப்தியர் மேல் வருவதை காணலாம். அதாவது முதல் 2 வாதைகளும் கர்த்தர் பார்வோனுக்கு அறிவுறுத்திய பிறகே ஏற்படுகின்றன. 3வது வாதை எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி ஏற்படுகிறது. அதேபோல் 4வது 5வது வாதை கர்த்தர் பார்வோனுக்கு எச்சரித்த பின்னர் நடக்கின்றன. ஆனால் 6வது வாதை எந்த ஒரு எச்சரிப்புமின்றி கர்த்தரால் அனுப்பப்படுகிறது. அதேபோல் 7வது 8வது வாதை கர்த்தரால் எச்சரிக்கப்பட்ட பின் பார்வோனுக்கு நிகழுகிறது. ஆனால் 9வது வாதை எந்த ஒரு எச்சரிப்புமின்றி பார்வோன் மேலும் எகிப்தியர் மேலும் கடந்து வருவதை நாம் காணலாம். மேலும் இந்த வாதைகள் என்பதற்கான எபிரேய பெயர்ப்பானது அடி அல்லது தாக்குதல் என்று பொருள்படும் அர்த்தமுடையது. எனவே ஒவ்வொரு வாதையும் கர்த்தர் எகிப்தியர்களால் வணங்கப்படும் ஒரு தெய்வத்தை அடிப்பது போல அல்லது அவர்கள் மேல் தனது ஆதிக்கத்தை செலுத்தி அவர்களுக்கு மேலாக தன்னை தேவனாக விளங்க பண்ணுவது போல அமைவதை காணலாம். முதல் வாதை எகிப்தியரின் நதி கடவுள்கள் மீதான கர்த்தரின் ஆதிக்கம். எகிப்தியர்களின் கொழுமை நைல் நதியை சார்ந்தது. உலகத்தின் மிகப்பெரிய அனைவராலும் போற்றப்படக்கூடிய நதி நைல் நதியாகும்.
குறிப்பாக இந்த முதல் வாதை ஏராளமான எகிப்திய நதி தெய்வங்களுக்கு எதிராக கர்த்தரால் செய்யப்பட்ட ஒன்றாகும். நைல் நதியே எகிப்தியர்களால் ஒரு கடவுளாக வணங்கப்பட்டது. மேலும் கர்த்தர் நைல் நதியின் மீது தனக்கு முழு அதிகாரம் இருப்பதாக காட்டும் வண்ணம் இந்த முதல் வாதை அமைந்ததை நாம் காணலாம். மேலும் எகிப்தியர்கள் நைல் நதியின் மீது பல கடவுள்களை நம்பிக்கையாக கொண்டிருந்தனர். குறிப்பாக க்னூம் என்பவர் நைல் நதியின் பாதுகாவலர் என எகிப்தியரால் கருதப்பட்டது. இந்த முதல் வாதையின் போது க்னூம் என்ற பாதுகாக்கும் கடவுள் சக்தியற்றவராகி கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமில்லாமல் போகிறார். மேலும் ஹாபி எனும் கடவுள் நைல் நதியின் ஆவி என்றும் கருதப்பட்டார். இந்த முதல் வாதையின் போது கர்த்தருக்கு முன்பாக இந்த ஹாபி கடவுள் தாழ்த்தப்பட்டு போனார். மேலும் எகிப்தியரின் முக்கிய கடவுளான ஒசைரிஸ் நைல் நதியை தனது இரத்த ஓட்டமாக வைத்திருப்பதாக எகிப்தியரால் கருதப்பட்டது. இந்த முதல் வாதையின் போது எகிப்தின் நைல் நதி முழுவதும் இரத்தமாய் மாற்றப்பட்ட போது இந்த ஒசைரிஸ் கடவுள் சக்தியற்றவராகி கர்த்தரே தேவன் என்பது எகிப்தியருக்கு விளங்கியது. எனவே இந்த முதல் வாதை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எகிப்தின் மூல நதியான நைல் நதி மீது கர்த்தரின் முழு ஆதிக்கமும் கர்த்தரின் முழு வல்லமையும் உள்ளது என்பதை வெளிப்படுத்தும் வண்ணம் இந்த முதல் வாதை அமைந்தது. இது பார்வோனுக்கு அதிர்ச்சியை தந்திருக்கக்கூடும். ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த 7வது அதிகாரத்திலும் நீர் எகிப்தின் கடவுள்களுக்கு மேலாக உயர்ந்தவர் என்பதை காண்பிக்கும் வண்ணம் நடத்தின வாதைகளின் காரியங்களை பார்க்கும்போது சுவாமி உம்முடைய மகத்துவத்தை எங்களால் விளங்கி கொள்ள முடிகிறது ராஜா. அப்பா, இஸ்ரவேலரின் தேவனாக சுவாமி அப்பா, பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக நீர் நடப்பித்த வல்லமையான செயல்களை இன்றும் செய்ய வல்லவர் என்பதை விசுவாசிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைவுகளை நீக்கி உம்மேல் முழு நம்பிக்கை வைத்து அடையாளங்களை காண்பதினால் அல்ல ராஜா, அற்புதங்களை விசுவாசிக்கிறதினால் அல்ல ராஜா. அப்பா, காணாத அப்பா பொழுதிலும் உம்மை விசுவாசித்து எங்களுடைய விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்து அப்பா உம்மை தரிசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.